ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட பிளாட் பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையை ஃபன்னான வேலை சொல்லியிருப்பாங்க. அதோட சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கும். இந்த பாட்டோட எண்டிங்லேயே ஒரு சூப்பரான ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். டிராமாவோட ஸ்டார்டிங்ல லிங் நாட்டோட அரசியான நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இப்ப இந்த கதையை சொல்றாங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஆத்து தண்ணியில விழுந்திருப்பா. அப்ப அவளோட ஹஸ்பண்ட் தான் அவளை காப்பாத்திருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அதுக்கப்புறம் இவ கோமாக்கு போயிட்டு இப்பதான் கண் முழிச்சிருக்கா. இதுல இவளுக்கு பழசெல்லாம் வேற மறந்துருச்சு. சோ இவ தண்ணியில விழுந்ததுக்கு யார் காரணம், யாராவது இவளை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களான்ட்டு இவளுக்கு ஒரே யோசனையாவே இருக்கு. இதுல இவ மேக்சிமம் சந்தேகப்படுறதே இவளோட ஹஸ்பண்ட்னு சொல்றாங்கல்ல, அவனைதான். அவனை பாக்குறதுக்கு அழகா இருப்பான். ஆனா அவன் நடந்துக்கிறதுல பார்த்தா ஏதோ முட்டாளடதான் இவளுக்கு தோணுது. இவ இப்ப சந்தேகப்படுறாள். அதுக்கான காரணமே என்னன்னா, அவன்கிட்ட ஒரு மாதிரி வாசனை அடிக்கும். அந்த வாசனை இவன் அந்த தண்ணிக்குள்ள விழுறதுக்கு முன்னாடியே இவளுக்கு அடிச்ச மாதிரி இவளுக்குள்ள ஒரு தாட் இருக்கு. அதனாலதான் அவன் மேல ரொம்ப டவுட் படுறான். ஆனா வேலைக்காரங்கள்லாம் கூப்பிட்டு கேட்டா இவ விழுந்ததுக்கு அப்புறம் அவன் தான் வந்து காப்பாத்தினான்ட்டு உறுதியா சொல்றாங்க. ஸோ அதை பத்தியே இவ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அவளோட ஹஸ்பண்ட் வரான். இவ ஆக்சுவலா ஒரு தண்ணி பக்கம் நின்னுதான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாளா, இவ எங்க மறுபடியும் அந்த ஆத்து தண்ணிக்குள்ள விழுந்துட போறாளோன்ட்டு. அவன் கத்திட்டே அரசி பார்த்துட்டு காமெடியா ஓடி வர, இவ பாட்டுக்கு நல்லா தான் நின்றுட்டு இருந்திருப்பா. இவன் கத்துறதுலயே அவ விழ போயிடுறா. அப்புறம் எப்படியோ வந்து அவளோட ஹஸ்பண்ட் பிடிச்சிட்டான். ஆனா அவன் பிடிக்கும் போது இவளுக்குள்ள ஒரு தாட்டு, இதுக்கு முன்னாடி அவன் தண்ணிக்குள்ள விழுந்தாள்ல, அப்ப இவன் தான் தள்ளி விடுற மாதிரி அவளுக்கு ஒரு மெமரி சாட்ட வந்துட்டு போகுது. ஸோ ராணி என்ன முடிவு பண்றானா, அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருக்கலான்ட்டு. ஸோ அவனை விலக்கி வைக்கிறதுக்கு ஒரே சான்ஸ், முதல்லலாம் ராஜா தானே கான்கியூபின் வச்சுப்பாங்க, ஆனா இப்ப இவ வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி அதுக்காக பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டா. அவங்களாம் வர இந்த ராணியோட ஹஸ்பண்டை பார்க்கணுமே, அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பார்ட்டிசிபென்ட்ஸா வராங்கல்ல, அவனுங்களே ஒவ்வொருத்தரும் அவனுங்களை பத்தி குறை சொல்லிட்டு போயிடுறாங்க. ராணிக்கே இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அப்ப அந்த ராணியோட ஹஸ்பண்ட், இவனுங்களாம் மொக்கையா இருக்கானுங்க, என்னோட பாடி கார்டு லெவலுக்கு கூட இவனுங்களா வரமாட்டாங்கன்னு சொல்ல, அப்ப இந்த ராணி ஹஸ்பண்டோட பாடி கார்டு உள்ள என்டர் ஆகிறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் பிளாட் ஆயிட்டா. அவங்கிட்ட போய் ராணி பேச போக இந்த ஹஸ்பண்ட் சொல்றான், அவன் ஒன்னும் பார்ட்டிசிபென்ட் இல்ல, அவன் என்னோட பாடி கார்டுன்ட்டு. அதனால ராணி என்ன பண்றானா, ஓ அப்படியா, சரி நீ இனிமேல் எனக்கு பாடி கார்டா இருக்கியான்ட்டு ஹஸ்பண்டோட பாடி கார்டை அவளுக்கு பாடி கார்டு ஆக்கிட்டா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த பார்ட்டிசிபென்ட்ஸா வந்தானுங்கல்ல, அவனுங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து இந்த ஹீரோ தான் அப்படி சொல்ல வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஆனா இவனுக்கே எதிர்பாராத ட்விஸ்ட், இவன் பாடி கார்டே இவனுக்கு வந்து எதிரியா நின்றுட்டான். அவன் பாக்குறான், என் லவ்வுக்கு நீயாடா எதிரின்ட்டு. ஆனா அந்த பாடி கார்டு சொல்றான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அரசே, நான் என்னைக்குமே உங்களுக்கு லாயலா இருப்பேன்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோயினையும் அவளோட அசிஸ்டன்ட்டையும் காட்டினாங்கன்னா, அந்த பொண்ணு கேட்கறான், நீங்க தான் உங்க ஹஸ்பண்டையே சந்தேகப்படுறீங்களா, ஆனா அவரோட பாடி கார்டே செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஒருவேளை அந்த பாடி கார்டு உங்ககிட்ட ஸ்பையா வேலை செஞ்சா என்ன பண்றதுன்னு கேட்க, ஹீரோயின் சொல்றா, நான் எதுக்கும் ஒரு சேஃப்டியா இருக்கட்டும் தான் அவனை செலக்ட் பண்ணேன், அப்படியே ஸ்பையா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் விடு, அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அரசி சொல்றா. ஆனா அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு அரசி தானே, அவளை அட்டாக் பண்ண ஏதோ ஒரு கில்லர் வரான். அவன் யார் அனுப்பிச்சாள்னு தெரியல. ஆனா அவன் போகும்போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்துட்டா. அதனால அவளை அவன் அட்டாக் பண்ண போக கரெக்டா இந்த பாடி கார்டு வந்து அவளை காப்பாத்திட்டான். ஆனா அப்ப வந்து இந்த கில்லர் எஸ்கேப் ஆகி ஓடுறான். சோ இந்த பாடி கார்டு என்ன பண்றானா, இவன் காப்பாத்தின அந்த அசிஸ்டன்ட் பண்ண அப்படியே கீழே தள்ளி விட்டு அந்த கில்லரை சேஸ் பண்ணிட்டு போறான். அந்த கில்லர் ஸ்ட்ரைட்டா எங்க போவான், அரசியை தாக்க தானே. சோ அவன் அரசியை தாக்க போக அப்ப ஹீரோயிசமா என்டர் ஆகுறான் அவளோட ஹஸ்பண்ட். அவளை குத்த வந்த கத்திய அவன் கையால புடிச்சுக்கிறான். அப்படியே அந்த கில்லரை தள்ளி விட கரெக்டா அப்ப அந்த பாடி கார்டு அங்க வந்துடுறான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த கில்லர் அவன் மாட்டிக்கிட்டா, அவனை யார் அனுப்பிச்சாங்க அதெல்லாம் சொல்லணும்ல, அதனால அவன் அங்கேயே விஷத்தை கொடுத்துட்டு இறந்துடுறான். சோ அவனை யார் அனுப்புனாங்கன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப வேற அரசியோட ஹஸ்பண்டு கையில காயமாயிருச்சா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பாவமா இருக்கு, இவனை நம்ம சந்தேகப்பட்டோமே, ஆனா இவன் இப்ப நம்மள உண்மையிலே வந்து காப்பாத்திருக்கானே, இப்ப நம்ம என்னதான் பண்றதுன்ட்டு அவளுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, இவனை நம்பலாமா வேணாமான்ட்டு. ஆனா அவன் மேல பரிதாபப்பட்டு, சரி ஓகே நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அவனே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துடுறான். எனக்கெல்லாம் நீங்க பேசினாலே போதும், நான் ரெக்கவர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் அரசிக்கிட்ட மேலும் மேலும் ஃபிளட் டைலாக போட்டு பேசிட்டு, நீங்க என்னோட உண்மையான மனசை புரிஞ்சு கான்கியூபின் வைக்க பாக்குறீங்களேன்ட்டு அவன் லைட்டா அங்க டிராமா போட, அரசிக்கும் அவனை பார்க்க லைட்டா பாவமா தான் இருக்கு. அதனால
சரி சரி உன் ஆசைப்படி இனிமேல் நான் கான்குபைனை செலக்ட் பண்ணல ஓகேவான்னு கேட்க இவன் குசியாயிரான். அப்படியே லைட்டா ஃபிளர்ட் பண்ணிட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு வர அவளுக்கு இவன் பக்கத்துல வரும்போது அப்படியே பட்டர்ஃபிளைஸ் வர மாதிரி தான் இருக்கு. ஸோ டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க இருந்து ஓடிடுறா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரசியோட ஹஸ்பண்ட் அவங்க முன்னாடி ஏதோ முட்டாளாட்ட சுத்திட்டு இருக்க மாதிரி தான் நடந்துட்டு இருப்பான். ஆனா அவன் ஆக்சுவலா ரொம்ப புத்திசாலி தான் போல, நல்ல வீரனு கூட. அவன் அந்த பாடி கார்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அந்த கில்லரோட உடைமைகள்லாம் நம்ம செக் பண்ணணும், அவன் யார் கடந்து வந்திருக்கான் நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு. இவன் அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த பாடி கார்டு என்னமோ ரொம்ப பெரிய கடமை உணர்ச்சியில, அரசி நான் உங்களை காப்பாத்த தவறிட்டேன், எனக்கான தண்டனைகள்லாம் நீங்க கொடுங்கன்ட்டு நிறைய குச்சிக்கெல்லாம் உடம்புல கட்டிட்டு வந்து அரசி முன்னாடி மண்டிடுறான். ஆனா இங்க பிரச்சனையே அந்த பயபுள்ள அவனோட ஆர்ம்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமா வந்து உட்கார்ந்துருக்க. அரசி பாக்குறான், இவன் வேற நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான்னுட்டு, எப்பா நீ மன்னிப்புலாம் கேட்க வேணாம், எனக்கு நல்ல பாடி கார்டாரு அது போதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். இன்னொரு பக்கம் அரசியோட ஹஸ்பண்ட கேட்டாங்கன்னா அவன் புலம்பிட்டு இருக்கான், அரசி என்ன கண்டுக்கிறதே இல்லைன்ட்டு. அவன் ஒரு பிளான் பண்ணிருப்பான், பாடி கார்டு கிட்ட சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அரசி இங்க வர சொல்லுன்னு அனுப்பியிருப்பான். ஆனா திரும்பி வர்றது என்னமோ பாடி கார்டு மட்டும்தான். அதனால இவன் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான், நான் அரசியை கூப்பிட்டலாம் அரசி வள்ளியான்ட்டு. அப்ப அங்க அரசி என்டர் ஆகுறா. ஆக்சுவலா வரதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த பாடி கார்டு வந்திருப்பான். பட் இவன் நல்லா தானே இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான், அதனால ஓகே ஓகே நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அரசி திரும்பி போக இவன் அப்படியே போகாதீங்க அரசி நில்லுங்கன்னு சொல்லிட்டு வர ஒரு கட்டத்துல அப்படியே தடுக்கி விழுந்து ரெண்டு பேருக்கும் அப்படியே கண்ணும் கண்ணும் நோக்கியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினுக்கு அவன் மேல லைட்டா ஃபீலிங்ஸ் வர அவளுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. அவன் தனியா உட்காந்து அரசியை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பாடி கார்டு வந்து கூப்பிட அந்த அரசியோட ஹஸ்பண்ட் போய் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஏதோ ஒர்க்லாம் முடிச்சு வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாடி கார்டு கிட்ட சொல்றான், இதெல்லாம் நீ அரசி கிட்ட கொடுத்துருன்னு சில ஃபைல்ஸ் மட்டும் கொடுக்குறான். ஆனா அந்த பாடி கார்டு தெரியாம தப்பா அவன் எதெல்லாம் கொடுக்க வேணாம்னு சொன்னானோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் அரசி முன்னாடி வச்சிடறான். அந்த ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய குற்றச்சாட்டுகளாட்ட இருக்கு. இப்பெல்லாம் அரசர் எங்களை பார்க்க வரதே இல்ல, இப்பெல்லாம் அரசு நிர்வகிக்கிறவங்க ரொம்ப லேசி ஆயிட்டாங்க மாதிரி அதுல எழுதியிருக்க. இவ கோவப்படுறா, நான் என்ன அவ்வளவு சோம்பேறியாயிட்டேன், என்ன நம்ம நாட்டை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சு தெரிஞ்சுக்கலான்னு தான் இவ்வளவு நாள் நான் கோர்ட்டுக்கு போல, ஆனா இப்ப சொல்லிட்டாங்கல்ல நான் கண்டிப்பா போறேன்ட்டு அரசி அங்க கிளம்ப இந்த விஷயத்த ரொம்ப பதட்டமா வந்து பாடி கார்டு அரசியோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இல்ல அரசி அங்க போக கூடாது, அதை நம்ம எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்றான். சோ இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு தெரியல. சோ இவங்க ரொம்ப ட்ரை பண்ணி பாக்குறாங்க அரசி அந்த கோர்ட்டுக்கு போறதை எப்படியாச்சும் தடுக்கணும்ட்டு. ஆனா இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணி முடியல. கடைசியில வந்து அந்த பாடி கார்டு சொல்றான், அரசி நில்லுங்க, ஒரு அதிர்ச்சியான செய்தி, உங்க ஹஸ்பண்ட் நம்ம வேலைக்கார பொண்ணோட ஓடி போறான்னு சொல்ல இதெல்லாம் கேட்கறக்கே காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவ கோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இன்னொரு பக்கம் அரசியோட ஹஸ்பண்டை காட்டினாங்கன்னா, நம்ம அவளை போறதை தடுக்கலான்ட்டு பொய் சொன்னாலும் அவ நிக்கல, அதுவும் நான் ஒரு பொண்ணோட ஓடி போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவ திரும்பி வரலன்னா என் மேல அக்கறையே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கூரை மேல ஏறி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அரசி வந்துடுறாங்க. அரசியை பார்த்தோன்னே இவனுக்கு நிம்மதியா இருக்கு, அப்பனா அரசிக்கு என் மேல அன்பு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷத்துல எந்திரிச்சு நிக்க பயபுள்ள கூரை மேலதானே ஏறி நின்றுட்டு இருந்துச்சு, அப்படியே தடுக்கி விட்டுருச்சு. இப்ப அவன் கீழே விழ யாரோ பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பாடி கார்டு தான். ஹீரோயினை விட இவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி செம ஃபன்னா ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஹஸ்பண்ட் அரசி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். நீங்க கோர்ட்டுக்கு போனீங்களே எதுக்கு திரும்ப வந்தீங்கன்னு அவன் அப்பாவி பிள்ளையாட்ட கேட்க அரசி திட்டுறா, நீ ஒரு பொண்ணு கூட ஓடி போறது அளவுக்கு நீ போய் சொல்லிருக்க, அப்படி அந்த கோர்ட்டுக்கு நான் போறத நீங்க தடுக்கணும் தானே நினைக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு இவ கேட்க அப்ப இந்த ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைன் பண்றான், என்னன்னா இந்த மாதிரி அரசனாலே நிறைய அரசியல் காரணங்கள் போர்லாம் வரும்ல, அந்த மாதிரி பல சூழ்நிலைகளுக்கு அப்புறம் ஒரு அரசரோட ரீப்ளேஸா தான் நம்ம ஹீரோயின் உட்கார வச்சிருக்காங்க. சோ இந்த அரசு எப்பயுமே கோர்ட்டுக்கு போனா திரைமறைவுல தான் உட்காந்துருப்பாங்க. அப்படா மினிஸ்டருங்களுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பொண்ணுன்னு தெரியாதுல்ல. அதுவும் இல்லாம அந்த மினிஸ்டர் கூட இவங்க பேசவும் மாட்டாங்க, அசிஸ்டன்ட்டே பேசி சமாளிச்சுப்பான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க அரசருக்கு பதிலா ஒரு அரசு ரீப்ளேஸ் ஆயிருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரிதான் இந்த ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் சிஸ்டர் இருக்க வேண்டிய இடத்துல இவன் ரீப்ளேஸ் ஆகி இப்ப அரசிக்கு உதவியா இருக்கான். அப்பதான் இவங்களுக்கு புரியுது, ஓ எல்லாரும் நமக்காக தான் இவ்வளவு யோசிச்சிருக்காங்கன்ட்டு. இதுல அந்த ஹஸ்பண்ட் வேற, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அரசி, நான் என்னைக்குமே உங்களுக்கு லாயலா தான் இருப்பேன், என்னைக்குமே உங்க பக்கம் தான் நான் இருப்பேன்னு சொல்ல நம்ம அரசிக்கு அது லைட்டா டச் ஆயிருது. இன்னொரு பக்கம் அந்த பாடி கார்டே அசிஸ்டன்ட் பொண்ணே காட்டினாங்கன்னா அவங்க உட்காந்து இவங்க கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்குல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேற அந்த பாடி கார்டு மேல கோவமா இருக்கால, அன்னைக்கு அவளை காப்பாத்திட்டு கடைசியில தள்ளி விட்டு ஓடி இருப்பான். பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் லைட்டா ஏதோ லவ் ரூட் ஓடுற மாதிரி தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் அரசு என்ன பண்றாங்கன்னா அவங்களும் கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனா திரைமறைவுல தான்
உட்காந்துப்பாங்க. வழக்கம் போல அந்த அசிஸ்டன்ட் ஏதாவது பேசி சமாளிச்சுப்பான். ஏன்னா இவங்க வாய்ஸ் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அங்க உட்காந்துருக்கிறது ஒரு பொண்ணுதான்ட்டு. அதே மீறி ஏதாவது சமாளிக்க முடியாத மாதிரி போக அப்ப ஜெனரல் லீன்னு ஒருத்தர் அங்க இருக்காரு. அவருக்கு அந்த உண்மை எல்லாம் தெரியும். அதனால அவர் வந்து நம்ம அரசரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அடுத்த சீன்ல அந்த ஜெனரல் லீ காட்டினாங்கல்ல அவங்க தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா ஹீரோயினோட பர்த்டே போல. இதெல்லாம் அந்த ஹஸ்பண்ட் நின்று பார்க்குறான். அச்சோ நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம், இன்னைக்கு அவங்களோட பர்த்டேங்கிறதே மறந்துட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் இவன் மற்றவங்கள பிடிச்சி தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுறான். இன்னைக்கு அரசியோட பர்த்டேக்கு ஏதோ சூப்பரான கிஃப்டாக கொடுக்கணும், அதுக்கு சொல்லுங்கன்ட்டு அவங்க எவ்வளோ ஐடியா கொடுத்தாலும் அதெல்லாம் இவனுக்கு பிடிக்கல. இவங்களே கேட்குறாங்க, அடே இப்போ உனக்கு என்னதான் ஐடியா வேணும்ன்ட்டு. அப்புறம் தான் இவன் தாட்டை யூஸ் பண்ணி ஒரு கிஃப்ட் யோசிக்கிறான். அது என்னன்னா இப்போ அரசி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. அப்போ தரையிலலாம் நிறைய பனி பொழிஞ்சிருக்கு. எதுக்கால அவங்க ஹஸ்பண்ட் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அரசி அங்கே வந்தோடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு அரசியோட கையை பிடிச்சிக்கிறான். அப்போ அரசிக்கு நிறைய இந்த பறவைகள்லாம் கத்தும்ல அந்த இனிமையான ஓசையாட்ட அதெல்லாம் கேக்குது. மொத்தத்துல அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப அழகா ஃபீல் பண்ற மாதிரி உணர்ச்சி பூர்வமா இருக்க மாதிரி அந்த ஹஸ்பண்ட் செட் பண்ணிருக்கான். இதெல்லாம் என்னதுன்ட்டு அரசி கேட்க அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். இது வரைக்கும் இவங்க அரசியா இருக்கப்ப அவங்க அந்த ஒரே இண்டோருக்குள்ள தான் இருக்க முடியும், வெளியெல்லாம் போய் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால இந்த 4 சீசன்ஸ் வரும்ல அதெல்லாம் அவங்களால என்ஜாய் பண்ணிருக்க முடியாது. அதனால இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்கான்னா பனி பொழியிறது, பறவைங்களோட சத்தம், நிலா, அப்புறம் அந்த அட்மாஸ்பியர்ன்ட்டு 4 சீசனும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு அழகான அட்மாஸ்பியரை அவன் கிரியேட் பண்ணியிருக்கான். அதையே அவன் கிஃப்டா கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிருது. இதுல முதல்ல கேக் வெட்ட மாட்டாங்கல்ல, ஆனா அப்ப ஏதோ செஃப் மூலமா கேட்டு அவன் கேக்குன்னு ஒண்ணு இருக்கு, அது நீங்க பர்த்டே அன்னைக்கு வெட்டலான்னு சொல்லிட்டு அவன் அரசிக்காக கேக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். இதெல்லாம் அரசிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்க. அந்த கேக் எடுத்து சாப்பிட்றாங்க. அப்ப அவங்க லிப்ஸ்ல ஒட்டி இருக்குல்ல அந்த கிரீம், அதை எடுத்து இவன் சாப்பிட அப்படியே அங்க ஒரு ரொமான்டிக் அட்மாஸ்பியர் உருவாகுது. இவனும் அரசியை கிஸ் பண்ணலான்னு போக அப்ப டக்குன்னு அவங்க எந்திரிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இப்ப இந்த கேக் வந்து ஏதோ மாவுல செஞ்சதா சொல்லியிருப்பாங்க, ஆனா அந்த மாவுல ஏதோ கலப்படம் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அதெல்லாம் விசாரிச்சு பார்த்ததுல அந்த மாவு சப்ளைல அந்த ஜோஸ்வானுங்கிற ஆள் தான் ஏதோ ஒரு ஃப்ராடு தனம் பண்ணியிருக்காங்கிறது கடைசியில் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா அவன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. அதுக்கு காரணம் ஒரு பெரிய ஆள் ஜோன்னு ஒருத்தன், அவனோட சொந்தக்காரன் தான் இந்த ஜோஸ்வான். ஸோ இவன் மேல ஆக்ஷன் எடுத்தா பின்னாடி ஏதாவது அரசியல் ரீதியான பிரச்சனை வருமோன்ட்டு அரசிக்கு வந்து கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஸோ அந்த குழப்பத்தில் அவங்க இருக்க அப்ப இந்த ஹஸ்பண்ட் வந்து பேசுறான், நீங்க ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா எதுனாலும் உங்க ஹார்ட் சொல்றது கேளுங்க, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்ல கடைசியில அரசி வந்து அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கும் லைட்டா ஹஸ்பண்ட் மேல ஃபீலிங்ஸ் வருதுல்ல. அப்ப இந்த ஹஸ்பண்ட் அவங்கள பார்த்து, நம்ம அமைச்சர்கள்லாம் உங்க கிட்ட சொன்னாங்கல்ல நம்ம அரசுக்கு ஒரு குழந்தை வேணும்ட்டு, நம்ம அதுக்கான ஏற்பாடு ஏன் பண்ண வேணான்ட்டு அவன் நைஸா ஃபிளர்ட் டைலாக் போட்டு பார்க்க ஹீரோயினுக்கு அவனை பிடிச்சிருக்கு, இருந்தாலும் அங்கிருந்து ஓடிடுறான். ஸோ இப்படியே நாட்கள் போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கு லவ் அப்படியே டெவலப் ஆயிட்டு இருக்க. அப்பதான் இவங்க கிஸ் பண்ணலான்னு வருவாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு தடை என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஜோன் ஒருத்தனை காட்டினாங்கல்ல, அவன் அவங்க நாட்டுக்கு வந்திருக்கான். இதனால ஹீரோயினுக்கு புரியுது அந்த ஜோஸ்வான் மேல இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கல்ல அது ரீசனா தான் இவன் வந்திருக்கான்ட்டு. ஆனா அவன் ஸ்ட்ரைட்டா அப்படி எதுவும் டீல் பண்ணல, இவங்க கூட இருக்க நல்வுறவை மெயின்டைன் பண்ற மாதிரியே தான் டீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஜோவை காட்டினாங்கன்னா அவனுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறது அரசர் தான், அரசு இருக்காங்கன்னா அவனுக்கு தெரியாது. ஸோ அரசர் வந்து அன்னைக்கு தண்ணிக்குள்ள விழுந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தகவல் பரவி இருக்கு. அதனாலதான் அவங்க திரைமறைவுல இருந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. பட் இவனுக்கு அந்த விஷயத்துல ஏதோ டவுட் இருந்துட்டே இருக்கு. அவன் கோர்ட்ல வந்து பாக்குறான், எப்படி இருந்தாலும் அரசி பேச மாட்டாங்களா, அசிஸ்டன்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அவனோட டவுட் வந்து இன்னும் எச்சாயிட்டே இருக்கு, இதுல ஏதாவது பின்னாடி விஷயம் இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் அரசரை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கே போயிடுறான். அரசரே உங்க உடல்நிலைமை இப்ப எப்படி இருக்கும்ட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அதனாலதான் நான் மருத்துவரை கூட்டிட்டு வந்திருக்கேன், உங்க கையை மட்டும் காட்டுங்க அவங்க செக் பண்ணிக்கிட்டோன்ட்டு இவன் சொல்ல திரைமறைவுக்கு பின்னாடி வந்து அரசு யோசிக்கிறா. இப்ப அவ கையை நீட்டினா அது ஒரு கேர்ளோட கைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தானே, அப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். அவன் ஹீரோயினை லைட்டா தள்ளி அவன் கையை வெளியே நீட்டுறான். அந்த மருத்துவரும் செக் பண்ணி பார்த்துட்டு அரசரோட உடல்நிலை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்பயும் அந்த ஜோக்கு சந்தேகமா தான் இருக்கு, இப்ப அரசரோட உடல்நிலை நல்லா இருக்குன்னா அவர் ஏன் இனி அந்த திரைமறைவுக்கு பின்னாடியே இருக்காங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் அரசி அவங்க ஹஸ்பண்டே காட்டினாங்கன்னா அவங்க இப்ப க்ளோஸா நின்றுட்டு இருக்க. அவங்களுக்குள்ளே அப்படியே அந்த பட்டர்ஃப்ளைஸ் பறக்க ஆரம்பிக்குது. அங்கிருந்து அசிஸ்டன்ட்டும் இவங்க 2 பேரும் அப்படியே தனியா விட்டுலான்ட்டு அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ வழக்கம் போல ஃபிளர்ட் டைலாக் சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண அப்படியே அவங்க அங்க ஹாப்பியா இருக்காங்க. இப்படியே ஹீரோயினோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க மெஜஸ்டில ஒரு ஃபங்க்ஷன் வருது. அதுக்கு எப்படி இருந்தாலும் ஹீரோயின் போய் ஆகணும்ல. அப்போ போயெல்லாம் திரைமறைவுக்கு பின்னாடி உட்கார முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல எப்பயுமே மாஸ்க் போட்டு தான் எல்லாரும் கலந்துப்பாங்க. ஸோ இது நல்ல காரியம் தானே. இவங்களுக்கு வசதியா போச்சுன்னு மாஸ்க் மாட்டிக்கிட்டு ஒரு பாயாட்ட தான் ஹீரோயின் அங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போறா. ஸோ யாருக்கும் பெருசா சந்தேகம் வரல. அப்ப அங்க ஹீரோவும் அந்த பாடி கார்டுமே அவங்களும் அந்த மாதிரி மாஸ்க் போட்டு என்டர் ஆகுறாங்க. யாருக்கும் அந்த மாஸ்க் போட்டிருக்கனால யாரு என்னெல்லாம் தெரியாதுல்ல. இவன் பார்த்தா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான் போலேன்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்க. அப்ப அங்க ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணு விழ போக ஹீரோ தான் பிடிக்கிறான். இதை பார்த்தோன்னே அரசிக்கு பொசசிவ் ஆயிருது. அதனால அவங்க அங்க நடந்து அவங்க ஆக்சுவலா பாய் கெட்டப்ல இருக்காங்க. ஆனாலும் அது பொருட்படுத்தாம ஹீரோ கையை பிடிச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் இப்படி போகும்போது அந்த ஜோக்கு சந்தேகம் வருது. என்னடா அது அரசர் முன்னாடி பார்த்ததை விட இப்போ உயரம் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்ட்டு அவனுக்கு சந்தேகம் அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான், நம்ம அரசரை கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும்ட்டு. அதனால அந்த அசிஸ்டன்ட்டும் அரசியோட அசிஸ்டன்ட் கிட்ட போய் லைட்டா பேசி பாக்குறான், நீ ரொம்ப அழகா இருக்கே அந்த மாதிரி. ஆனா அவ அதுக்கெல்லாம் விழல. அப்ப கரெக்டா அந்த பாடி கார்டு வந்துடுறான். ஆக்சுவலா இவங்க 2 பேருக்குள்ளேயே ஏதோ ஓடிட்டு இருக்குல்ல. அதுக்கப்புறம் அரசி அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனா இந்த ஜோக் சந்தேகமா இருக்குல்ல. அதனால இவன் கேஷுவலா மீட் பண்ண மாதிரி போலான்ட்டு அரசரே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு சொல்லிட்டு அவன் மீட் பண்ண போறான். அப்ப திரைமறைவுல இருந்து அரசி வெளியே வராங்க. இவனும் இது யாருன்னு கண்டுபிடிச்சலான்னு யோசனையில இருக்க. அப்ப அங்க நிக்கிறது நம்ம ஹீரோ. என்னன்னா அரசியோட ஹஸ்பண்டுக்கு டவுட் வந்திருக்கும், இந்த ஜோவோட நடவடிக்கை சரியில்லை, அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்ட்டு. அதனாலதான் அரசி அங்க அனுப்பி வச்சுட்டு இவன் நின்றுட்டு இருக்கான். இப்ப கதவுக்கு வெளியே நின்று அரசி பாக்குறா. இவங்க இன்னும் மாட்டிட்டானா என்ன பண்றது, ஒருவேளை அந்த ஜோ இவன் அரசர் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு இவ பதட்டத்தோட நிக்க. அப்பதான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா அந்த ஜோ அரசர்கிட்ட மண்டிடுறான். அரசரே, நான் உங்களை முன்னாடி பார்த்த மாதிரியே இப்பயும் அதே அளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவன் மண்டிட்டு வணங்கிட்டு இருக்க. அங்கதான் ஹீரோயினுக்கு பெரிய ட்விஸ்டே வருது. உண்மையான அரசரே இவளோட ஹஸ்பண்ட் தான். அப்புறம் எதுக்காக அவன் இப்படி எல்லாம் போய் சொல்லணும், இவ தான் அரசின்னு சொல்லணும், இவ வேற ஒருத்தருக்கு ரீப்ளேஸா தான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லணும். இந்த மாதிரி பல குழப்பங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்ல விடையே சொல்லுவாங்க. பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோ எதுக்காக இவ்வளோ நாள் பொய் சொல்லி நடிச்சிருக்காரு, கூடவே அந்த அசிஸ்டன்ட்லாம் ஏன் பொய் சொன்னாங்கன்னு தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஜெனரல் லீன்னு ஒருத்தவங்க காட்டியிருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின் பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அந்த லீ கூட ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஆக்சுவலா அது காரணம் என்னன்னா ஹீரோயினோட அப்பா தான் அந்த ஜெனரல் லீ. அதனாலதான் அவங்களுக்கு அப்படி தோணிருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ஜெனரல் லீ ஹீரோயின் இப்படி அரசர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னப்ப ஹீரோயின் மறுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய சாதிக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு மட்டும் இல்லங்கிற மாதிரி ஒரு டைப் கேர்ள் தான். பட் அவங்க அப்பா இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு முடிவு பண்ணோன்னு அவங்க எதிர்த்திருக்காங்க. ஆனா அவங்க பேச்சு அங்க செல்லுபடி ஆகாம வேற வழியே இல்லாம ஹீரோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தான் அந்த கல்யாண வாழ்க்கையில இருக்காங்க. ஒரு நாள் அந்த இம்பீரியல்ன்ட்டு, அதாவது அந்த அரசோட முக்கியமான சில ஆதாரங்கள் நிறைய நோட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள பெண்கள்லாம் போறக்கு அனுமதி இல்லை. ஆனா ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் கூட்டிட்டு ஒரு ஆர்வத்துல உள்ள போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வேலைகள் தான் ரொம்ப பிடிக்கும். நாட்டோட முன்னேற்றத்துக்கு உழைக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறவங்க அங்க போய் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்க. அப்ப அங்க ஹீரோ வந்துடுறாங்க. போச்சு, அரசர் பார்த்துட்டாரு, இனி என்ன தண்டனை கொடுக்க போறாரோன்ட்டு அரசியும் அசிஸ்டன்ட்டும் பயந்துட்டு இருக்க. அரசர் அங்க சுத்தமா கோவப்படல, உனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் படிக்க பிடிக்குமா, ஆனா எனக்கு இதெல்லாம் படிக்க சுத்தமா இஷ்டம் இல்ல, பேசாம இந்த வேலையெல்லாம் நீயே பாத்துறேன்ட்டு அவர் கொஞ்சம் கூட கோவப்படாம பெண்களுக்கு அந்த இடத்துல அனுமதியே இல்லைனாலும் அவங்க ஹீரோயின் வரதை ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் அரசர் அரசியோ கொஞ்சம் நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் ஹீரோக்கு இந்த கோர்ட்டுக்கே போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டுக்கு போறதை தவிர்த்துட்டு இருந்திருக்க. அப்ப ஹீரோயின் போய் பேசுறாங்க, ஏன்னா அவங்க நாட்டு முன்னேற்றத்துல அக்கறை இருக்கவங்க தானே, அதனால நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போகாம இருக்கீங்க, நீங்க அங்க போனாதான் இனி நாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நம்ம சரியா சால்வ் பண்ண முடியும்னு சொல்ல ஹீரோ அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது தான் தெரியாம அந்த ஆத்து தண்ணிக்குள்ள ஹீரோயின் விழுந்திருப்பாங்க. அப்ப அவங்கள பிடிக்கிறக்கு அரசர் முயற்சி பண்ணிருப்பாரு. அதை தான் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மெமரிஸ் ஆட்டம் வந்துச்சுல, என்னமோ அரசர் தள்ளி விட்ட மாதிரி மெமரிஸ் வந்திருக்கும். ஆனா அப்படி இல்ல, அரசர் அப்ப இவங்களை பிடிக்க தான் பார்த்திருக்காரு. அந்த தண்ணியில இருந்து அரசர் காப்பாத்தினதுக்கு அப்புறம் அரசு தான் கோமாக்கு போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க கண்முழிக்கும் போது அவங்களே தான் அவங்கள ஒரு அரசியா நினைச்சிட்டு மற்றவங்களெல்லாம் வேலை வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னர் ஹார்ட்ல அப்படி ஒரு குணமுள்ளவங்க தானே, ஒரு அரசியாட்ட குணமுள்ளவங்க தான், அது மாதிரி அவங்க நினைக்கக்கூடியவங்க தான். ஸோ இந்த விஷயம்லாம் அரசருக்கு தெரிய வர அவர் யோசிக்கிறாரு, சரி அவங்க நினைக்கிற மாதிரியே அவளே அரசியா இருக்கட்டும், அவளோட ஆசை
பழையபடி எல்லாம் நடக்கிறது தான் எனக்கும் சந்தோஷம்னு அவர் அந்த பதவியில அரசியை வச்சு பாக்குறத கொஞ்சம் கூட ரெக்ரெட் பண்ணவே இல்லை. சோ இவங்க கிட்ட இருக்க வேலையாட்கள் கிட்டையும் இப்படி அரசிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க சொல்லி எல்லாம் பிளான் போட்டிருக்காங்க. ஆனா கோர்ட்டுக்கு போனா அமைச்சர்கள்லாம் இது அரசர் இல்ல அரசின்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதனாலதான் இந்த திரைமறைவுல எல்லாம் இத்தனை நாள் இருந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அமைச்சர்களுக்கு எல்லாம் இந்த உண்மை தெரிஞ்சா அவங்க ஏதாவது கலகம் பண்ணுவாங்களா, ஏதாவது பிரச்சனை ஆகும். சோ இதுதான் உண்மையாலே நடந்திருக்கு. இப்ப அரசு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு நாள் இந்த உண்மையெல்லாம் தெரியாம நான் ஓவரா பண்ணிட்டேன்னுட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க அந்த பொண்ணு சொல்றா, ஆமா நீங்க கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டீங்க, அரசரை கொஞ்சம் கொஞ்சம் அவமதிச்சீங்க, இதுல கான்குபைன்ல வைக்க பாத்தீங்கன்னு சொல்ல இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் அரசரை காட்டினாங்கன்னா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அரசு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களோன்னு தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட அரசியோட ஆசையே இந்த மாதிரி நாட்டை நிர்வகிக்கணும், பொண்ணுங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அனுமதி இல்ல, அந்த மாதிரி ஆள் தானே, அதனாலதான் அரசு ஆசைப்படி இருக்கட்டும்ட்டு ஹீரோ இத்தனை நாள் விட்டு கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனேவே அவங்களுக்கு அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அதனால இப்ப அரசர் அவங்கள பார்க்க வர அவங்க பழையபடி மரியாதைலாம் செலுத்துறாங்க. ஆனா அரசரும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கல்ல, அதனால இதெல்லாம் வேணான்னு சொல்ல அரசு இப்ப கோவமா பேசுறாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காம தானே இந்த கல்யாணம் நடந்திருக்கு, அந்த அதங்க அவங்களுக்குள்ள இருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன்ட்டு நீங்களா அதை அசியூம் பண்ணிக்கிட்டீங்க, என்கிட்ட நீங்க கேட்டீங்களான்னு கேட்க அப்பதான் அரசருக்கு அந்த விஷயம் தெரிய வருது. அப்ப நீ என்ன இது வரைக்கும் காதலிச்சதே இல்லையான்ட்டு அரசர் சோகமா கேட்க அரசு அமைதியாவே இருக்காங்க. இதனால அரசரும் ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜோவை காட்டினாங்கன்னா அவனும் ஒரு குறுநில மன்னனாட்டதான். அவனுக்கு ஒரே யோசனையா இருக்கு, இவன் வேவு பார்த்த வரைக்கும் அரசர் எந்த வேலையும் சரியா பண்ணாத மாதிரிதான் இவனுக்கு நியூஸ் இருக்கு. ஆனா அந்த இம்பீரியல்ஸோட எல்லா ஒர்க்கும் கரெக்டா முடிஞ்சிருக்கு, அது எப்படி நினைச்சுன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் இவனுக்கு ஒரு பொறி தட்டுது. என்னன்னா அந்த இம்பீரியல்ஸ் எல்லாம் இவன் மட்டும் யாருக்கும் தெரியாம எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்கான். அதுல ஹேண்ட் ரைட்டிங் டிஃபரன்ஸ் ஆகுது. அதாவது இதுக்கு முன்னாடி அரசர் எழுதியிருப்பாங்க, ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே அரசு தானே அந்த இம்பீரியல்ஸ்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் டிஃபர் ஆகிறத இந்த ஜோ கண்டுபிடிச்சிட்டான். சோ இதெல்லாம் தொடர அளவுக்கு உரிமை இருக்குன்னா கண்டிப்பா அரசருக்கு க்ளோஸான ஒருத்தங்க தான். அப்படி அது யாருன்னு யோசிக்கும் போது ஈஸியா அவங்க கெஸ் பண்ணிடலாம்ல இதெல்லாம் எழுதியிருக்கிறது ஹீரோயின் தான்ட்டு. சோ அந்த ஜோ இந்த இடத்துல இந்த உண்மையை கண்டுபிடிச்சிடறான். இப்பதான் அரசிக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சுல, அதனால அரசர் இந்த டைம் கோர்ட்டுக்கு போறாரு. இத்தனை நாள் திரைமறைவில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு, ஆனா இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாங்க. சோ அந்த அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க, அரசரே உங்களுக்கு பழையபடி உடல்நிலை நல்லானதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் பேசிட்டு இருக்க. அரசர் சலிச்சுக்கிறாரு, நீங்க வழக்கமா பேசுறதே தான் பேசிட்டு இருக்கீங்க, இதோட எல்லாம் முடிஞ்சுன்னா கோர்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இந்த ஜோ என்ட்ரி கொடுக்குறான். என்னன்னா அவன் அங்க ஒரு குண்டை தூக்கி போடுறான். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அரசர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தாராம், அதாவது இளவரசி நிங்குன்னு ஒருத்தங்கள அரசர் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்ட்டு. சோ அந்த இளவரசி நிங் இப்ப இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறத சொல்ல அரசர் இதை கேட்டு ஒரு பக்கம் சாக்காகிறாரு. இன்னொரு பக்கம் அரசிக்கு இந்த விஷயம் தெரிய அவங்களும் சாக்காகிறாங்க. ஆக்சுவலா அரசர் மேல அரசி கோவமா இருக்காங்கல்ல, பட் அதையும் தாண்டி ஒரு ஜெலஸ் எட்டி பாக்குது. இருந்தாலும் கோவமா இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லயே இந்த இளவரசி நிங்குங்கிறவ என்ட்ரி கொடுக்க அவளோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கா. ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க கூட ரொம்ப உரிமையா பேசுறா. ஏதோ சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்னு இவங்க பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல இவங்க மீட் பண்ணிருப்பாங்க போல. அதெல்லாம் பத்தி இந்த நீங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப அரசி ஜலசா பாத்துட்டு இருக்க. அத அரசர் நோட் பண்ணிடுறாரு. சோ இந்த இடத்துல ஒரு கேம் விளையாடலான்னு முடிவு பண்றாரு. வேணும்னு இவ கூட ஜாலியா பேசிட்டு இருந்தா அரசிக்கு உண்மையாலேயே அரசர் மேல இருக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணிடலான்ட்டு இவர் இங்க பிளான் போடுறாரு. அப்ப அந்த இளவரசி நீங்கும் இந்த இடத்த சுத்தி பார்க்கலான்னு அரசரை கூப்பிட அப்ப அரசி குறுக்கால வந்துடுறாங்க. அரசருக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால வாங்க நான் சுத்தி காமிக்கிறேன்ட்டு அவங்க ஜெலஸ் அங்கேயே நல்லா தெரியுது. அப்படியே அந்த இளவரசி நீங்க கூட்டிட்டு போக அந்த பொண்ணு ஒவ்வொரு இடமா பார்த்து ஒவ்வொரு கதை சொல்லிட்டு இருக்கா. சோ ஹீரோனுக்கு ஒரு சைட் ஃபீலா இருக்கு, இந்த பொண்ணை விட நம்மளுக்கு அரசரை பத்தி கம்மியா தான் தெரிஞ்சிருக்கு போலன்ட்டு. அப்ப அந்த குக் பண்ற இடம்லாம் இருக்கும்ல, அதுக்கிட்ட நின்று இவங்க பேசிட்டு இருக்க. இங்கெல்லாம் அரசர் வரமாட்டாங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப ஹீரோன் கேக்குறா, ஏன் வரமாட்டாரு, அவர் குக்கே பண்ணுவாருன்ட்டு. அப்பதான் இந்த பொண்ணு சொல்றா, ஆக்சுவலா ஹீரோக்கு இந்த சமைக்கிறதுலாம் மேக்சிமம் ஒத்துக்காது போல, அவர் இது வரைக்கும் அந்த சமையல் கட்டு பக்கமே வந்ததில்ல. ஆனா ஹீரோயினுக்காக இதுக்கு முன்னாடி கேக் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாருல, சோ அரசிக்காக அரசர் பண்ணதெல்லாம் இப்பதான் இவங்களுக்கு புரியுது. அப்படியே இந்த பொண்ணு அரண்மனை முன்னாடி போய் ஏதோ ஒரு டிராயிங்ல பார்த்து இது ஹீரோவும் நானும் சின்ன வயசுல வரைஞ்சதுல சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க ஹீரோ வராரு. அப்ப தெரியாம இந்த பொண்ணு தடிக்கவில அரசர் கேட்ச் பிடிச்சிடறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அரசியோட அசிஸ்டன்ட் பொண்ணே புலம்பிட்டு இருக்கு. அரசிக்கு கேட்கவா வேணும், ஜெலஸா அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அரசி கிட்ட
கிட்ட அது எப்படி அரசர் அப்படி பண்ணலாம், உங்களை தவிர இன்னொரு பொண்ணு அவர் எப்படி பிடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அரசி உண்மையை சொல்றாங்க. என்னன்னா அரசர் பிடிக்கும் போது அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க கை வந்து அந்த பொண்ணை டச் பண்ணாத மாதிரி திரும்பி இருக்க மாதிரி தான் பிடிச்சிருப்பாங்க. அப்பயே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அரசருக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, சும்மா அரசிக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி டிராமா போடுறாங்கன்ட்டு. அரசரோட அன்பும் அவங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும். ஆனா அடுத்த சீன்ல காட்டினாங்கன்னா இத்தனை நேரம் இளவரசி நீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு ஆக்சுவலா இளவரசியெல்லாம் இல்லை, அந்த பொண்ணு இந்த ஜோ அனுப்பி வச்சால் தான். இந்த ஜோ தான் இந்த பொண்ணுக்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். அதுக்கு பதிலாக இந்த பொண்ணு என்ன ஹெல்ப் கேட்டிருக்கானா, இந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றாளாம், அவளை இந்த ஜோ கண்டுபிடிச்சு தரணும். அதுக்காக தான் இந்த ஜோ சொன்ன மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்கான். ஸோ அவங்களோட பிளான் படி இந்த அரசியையும் அரசரையும் பிரிக்கணும், அதுதான் இவங்களோட குறிக்கோள். அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வேணும்னே அரசரும் அரசிக்கு இறையில இந்த பொண்ணு குறுக்கால பூந்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அரசரும் எப்படியாச்சும் அரசியை ஜெலஸ் ஆக்கணும் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் அரசிக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சுல, அதனால அவங்க எவ்வளவுதான் பண்ணாலும் அரசி பொறுத்து போயிட்டே இருக்காங்க. பட் அடுத்த சீன்ல அரசி ஒண்ணு பண்றாங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுதுலன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை பத்தி சீரியஸா பேசிட்டு இவங்களுக்கு ரொமான்டிக் ஸ்பேஸ் கொடுக்குற அளவுக்கு ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு பயந்துடுறா. ஏன்னா அந்த பொண்ணு ஆக்சுவலா ஜோக்கு ஹெல்ப் பண்றது அவளோட லவ்வரை கண்டுபிடிக்க தானே. அதனால உண்மையில வளரிடுறா, நான் அரசரெல்லாம் லவ் பண்ணல, என் லவ்வரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் வளரிட்டா. ஆனா ஜோ தான் நடிக்க சொன்னான்லாம் அந்த பொண்ணு சொல்லல. அப்ப இவங்க கேக்குறாங்க, சரி நீ யாரை லவ் பண்ணிட்டு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, ஆக்சுவலா இங்க ஒரு ஃபன்னியான ட்விஸ்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி போன பாட்டுல காட்டியிருப்பாங்க, அந்த மாஸ்க் போட்டு எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரப்ப ஹீரோ வந்து ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணு கீழே விடாம பிடிச்சி காப்பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயின் ஹீரோ இழுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் இப்போ இந்த இளவரசி நீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காள். அவ ஆக்சுவலாக லவ் பண்ணது ஹீரோவை தான். பட் மாஸ்க் மாட்டியிருந்தனால அன்னைக்கு யார் இவளை பிடிச்சி காப்பாத்தினாங்கன்ட்டு இவளுக்கு தெரியல. பட் அந்த இடத்துல அந்த ஆளை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப லவ் வந்திருக்கும். ஸோ அது யாருன்னு இவ தேடிட்டு இருந்திருக்கா. பட் அதுவே அரசர் தானே, இந்த உண்மை இவங்க 2 பேருக்குமே தெரியும். அதனால இவங்க 2 பேருமே தேனோஸ் அந்த மாதிரி மூஞ்ச பார்த்துக்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்ட நீ உண்மையெல்லாம் சொன்னதுக்கு நன்றிமா, இப்போ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. நீ என்னதான் கோவப்படாத மாதிரி நடிச்சாலும் என் மேல ஜெலஸ் ஆகணும், இல்ல உனக்கு உண்மையிலே என் மேல லவ் இருக்குல்லன்னு கேட்க ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க, ஆமா உங்களை லவ் பண்றேன்ட்டு. அப்படியே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜோவை காட்டினாங்கன்னா அவன் பிளான்லாம் சொதப்பிக்குச்சுல, இந்த நிங் பொண்ணை நம்பி இருந்தா அவளும் சொதப்பிட்டு போயிட்டா. அப்பதான் அந்த ஜோ யோசிச்சு பாக்குறான், அந்த நிங் ஹெல்ப் கேட்டிருந்தால அந்த பையன் யாராதான் இருக்குன்னு யோசிக்க அவனுக்கு அப்படியே அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஹீரோயின் வந்து ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, அப்ப இந்த ஜோ பார்த்து சந்தேகப்பட்டிருப்பான் அவரோட உருவெல்லாம் மாறின மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல இவனுக்கு புரிஞ்சிருது அந்த இடத்துல அரசரோட பொசிஷன்ல இருந்தது அரசின்ட்டு. இவ அதை வந்து அப்ப கனெக்ட் பண்ணிருக்க மாட்டான், பட் இப்ப கண்டுபிடிச்சிடறான். சோ அப்படின்னா என்ன அர்த்தம், அரசரும் அரசியும் ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்ட்டு. இவனுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருப்பானா, அடுத்த நிமிஷமே அரசவையில ஒரு கலகத்தை உண்டு பண்ணிடுறான். என்னன்னா இவனுக்கு ஆல்ரெடி தெரியும்ல அரசி வந்து அந்த இம்பீரியல்ஸ் விஷயத்துல தலையிட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த உண்மையை இவன் அந்த கோர்ட்ல உடைச்சிடறான். பட் இவனுக்கு தெரிஞ்ச அந்த ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணாங்கல்ல அதை இனி சொல்லல, ஜஸ்ட் அந்த இம்பீரியல்ஸ் விஷயம் மட்டும்தான் இப்ப சொல்லியிருக்கான். அதுக்கே கோர்ட்ல எல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆகுது, அரசு எப்படி அதெல்லாம் தொடலாங்கிற மாதிரி. ஆனா அப்பயும் அரசர் வந்து அரசுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அரசு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணவே இல்லை, தேவையில்லாம வதந்தி எல்லாம் பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அரசிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு நல்லாவே புரியுது இதெல்லாம் அந்த ஜோ பண்ற கலகதான்ட்டு. அதோட இந்நேரம் அவன் கண்டிப்பா நம்ம ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணதையும் கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அவன் கரெக்டான நேரத்துக்காக வெயிட் பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனோட ட்ரூ கலர்ஸ் எல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்தாகணும்ட்டு அரசர் அரசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதே சஸ்பென்ஸோட இந்த பாட் முடியுது. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஒரு கிளப் ஆர்ட் இடம் இருக்கும்ல அங்க போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் ஹீரோ இருக்காங்க. அவங்க அரசியை பார்த்தோன்னா பிடிச்சி இழுத்துறாங்க. ஆக்சுவலா அங்க ஹீரோ எதுக்கு போயிருக்காருன்னா யாரையோ பத்தி துப்பேரிக்கு தான் போயிருக்காங்க. அதே மாதிரி அங்க யாரோ பேசிட்டு இருக்க அதை அவங்க ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க அரசரையும் அரசையும் தாக்க வர அப்ப அரசர் புத்திசாலித்தனமா அங்க இருக்க விளக்கு அணைச்சிடுறாரு. சோ அவங்களுக்கு அங்க ஒட்டி கேட்டு இருந்தது அரசர் அரசியும் தெரியல. ஆனா அவங்க கூட சண்டை போடுறாங்க. அரசர் தான் நல்லா ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் உள்ளவர் தானே, அதனால அவர் அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க.
அப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, என்னன்னா இந்த ஜோ தான் ஏதோ கலகம் பண்ண பார்க்குறான்ட்டு இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல. ஆக்சுவலாக இந்த ஜோ என்ன பண்ணுறான்னா ஒரு ரிபல் சாட்டு உருவாக்குறான். அதாவது அவன் நிறைய பேரை போராட வச்சு இப்போ அரசர் இருக்க பதவியை அவன் பறிச்சிடலான்ட்டு அவன் நிறைய பிளான் போட்டுட்டு இருக்கான். இதை பற்றி ஒரு நியூஸ் வந்து அதனால துப்பறியருக்கு தான் ஹீரோயின் அங்கே போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஹீரோவும் அங்கே போயிருக்காரு. இப்போ அரசு அங்கே போகும்போது அந்த அசிஸ்டண்ட்டையும் கூட்டிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அங்கே இருக்க ஆளுங்களெல்லாம் பார்த்து பயந்துருச்சு. இதில் அரசு வேறு எங்கேயோ போயிட்டாங்களா. அவன் அங்கே பயந்துட்டே வெளியே வர அப்போ அந்த இடத்துக்கு அந்த பாடி கார்டு வந்துடுறான். இந்த பொண்ணை பார்க்குறான். அச்சோ நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போக அவன் கேட்குறான், நான் எதுக்கு ஒன்று தப்பாக நினைக்க போகிறேன், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேட்க அந்த பொண்ணு சொல்கிறான், ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்ல பாடி கார்டு கேட்குறான், நீ என்ன சொன்னன்ட்டு. இந்த பொண்ணும் ஏன் உங்களுக்கு கேட்கலையான்னு தயக்கப்பட அப்போ பாடி கார்டு சொல்கிறான், நானும் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிடுறான். ஆல்ரெடி உங்களுக்குள்ள லவ் ஓடிட்டு இருந்திருக்கும். அது இப்போ ஒரு வழியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் அரசியை காட்டினாங்கன்னா அரசர் சொல்றாரு, அரசர் இது வரைக்கும் பதவி ஏற்றதுல இருந்தே இவர் ஒரு சோம்பேறி, கோர்ட்டுக்கு வரக்கூட விருப்பம் இல்லாத மாதிரி நடந்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஜோ இந்த மாதிரி ரிபல்ஸ் வச்சு ஆட்சியை கைப்பற்ற பாக்குறான்ட்டு இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சனாலதான் அவங்க எல்லாரும் முன்னாடியும் சோம்பேறியா நடிச்சுட்டு பின்னாடி இவர் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காரு. அதாவது கேபிட்டல்லையே நிறைய ஆளுங்களெல்லாம் இவர் வச்சிருக்காரு ஸ்பையா. அதோட இன்னும் நிறைய ஊர்ல படைகள்லாம் வச்சு அதுக்கு தளபதியா இந்த பாடி கார்டு தான் நியமிச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா எல்லார் முன்னாடியும் இது வரைக்குமே இவர் தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி ரொம்ப தாழ்வா காட்டிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்படி ஒரு வீரம் இவருக்குள்ள இருக்கு, நல்ல புத்திசாலித்தனமான அரசர்னு இவரை பத்தின நிறைய உண்மைகள் இப்பதான் அரசிக்கு தெரியுது. அதெல்லாம் நினைச்சு அரசி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்ப அரசர் சொல்றாரு, ஆக்சுவலா அரசர் வந்து ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த இளவரசர் தான். வேலைக்காரிக்கு பிறந்த இளவரசர்னா அப்ப எப்படி நடத்திருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்களேன். ராணிகளுக்கு பிறந்த இளவரசர்கள்லாம் இவங்களை ரொம்பவே தாழ்வா நடத்திருக்காங்க. அரசரை நிறைய டைம் அவமதிச்சிருக்காங்க. அதனாலேயே இவர் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப லேசியா இருக்க மாதிரி எல்லாத்துல இருந்து ஒதுங்கி இருந்திருப்பாரு. ஏன்னா அந்த பிரச்சனையில எல்லாம் தலையிட அவருக்கு விருப்பமே இல்ல. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா எல்லா இளவரசர்களும் வளர்ந்துட்டாங்க. ஆனா அப்ப ஆட்சி யாருக்கு போறதுன்னு ஒரு சண்டை வரும்ல. அந்த சண்டையிலேயே அந்த இளவரசர்கள்லாம் தோத்து அவங்க இறந்து போக கடைசியில இந்த ஆட்சி வேலைக்காரிக்கு பிறந்த இளவரசரான இப்ப இருக்க அரசர் கிடைச்சிருக்கு. சோ அவரோட இளமை வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா தான் இருந்ததா அவர் சொல்லிட்டு இருக்க. சோ அவர் ஆல்ரெடி தன்னை ஒரு லேசியான ஆளா காட்டிட்டு இருந்திருப்பார்ல. அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமும் அவர் அப்படி இருக்க சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்ப இவரோட நோக்கமே அந்த ஜோவோட ட்ரூ கலர்ஸ் வெளியே கொண்டு வரதுதான். அதோட இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா இப்ப இவங்க அந்த ஆளுங்க பேசுனதுல ஒட்டி கேட்டுட்டு தான் நீங்க வந்திருப்பாங்க. அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா கூடிய சீக்கிரம் லியோ இந்த சதி திட்டத்துல சேர போறாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம அரசியோட அப்பா. அதனால அரசி கேக்குறாங்க, அவங்க பேசினது வச்சு நீங்க எங்க அப்பாவை சந்தேகப்படுறீங்களா? அவர் கண்டிப்பா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, அவர் ரொம்ப லாயலான ஆளுன்னு சொல்ல ஹீரோ வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்கும் போது அரசி கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா போய் பாடி கார்டு கிட்ட சொல்லிடுறாரு, போய் ஜெனரல் லியோட வீட்டை சோதனை பண்ணுங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் ஜோவை காட்டினாங்கன்னா ஜோவோட ரிபல்ஸ் எல்லாம் சதித்திட்டம் பண்ணும் போதானே அரசர் அரசி ஒட்டி கேட்டிருப்பாங்க. சோ இப்ப அந்த ஜோக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா யாரோ ஒருத்தங்க அவங்க ஆளுங்க பேசுறத ஒட்டி கேட்டுட்டு அங்கிருந்து அந்த ஆளுங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அவ்வளவுதான். அது அரசர் அரசியும் தெரியல. அப்ப அந்த ஆளுங்களாம் சொல்றாங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு சந்தேகம் வந்து யாரோ ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்கன்னு தோணி நாங்க அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டோம். என்னன்னா ஜெனரல் லீ வந்து நம்ம கூட்டத்துல சேர போறதா நாங்க அங்க மாத்தி விட்டுட்டோன்னு சொல்ல அப்ப இந்த ஜோ சந்தோஷப்படுறான். சப்போஸ் இப்படி கேட்டவங்க போய் அரசர் கிட்ட சொன்னாலும் அங்க மாட்ட போறது ஜெனரல் லீ தானே. சோ அவன் நினைச்ச மாதிரியே தான் அங்க போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அரசர் முன்னாடி மண்டிட்டாங்க, நீங்க எப்படி எங்க அப்பாவை சந்தேகப்படலாம், அதுவும் அவர் வீட்டுல சோதனை நீங்க ஆளுங்களை அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்ல அரசர் சொல்றாங்க, இந்த நாட்டோட பாதுகாப்புக்கு நான் யோசிச்சுதான் ஆகணும், நீங்க புரிஞ்சுக்கோங்கன்ட்டு. ஆனா அப்பா அவங்களுக்கு அதிர்ச்சியான தகவல் வருது. என்னன்னா ஜெனரல் லீயோட வீட்டுல சோதனை போட்டாங்கல்ல, அதுபடி அவர் நாட்டுக்கு எதிராக வேலை பண்றதுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பேரதிர்ச்சி. சோ அடுத்த சீன்ல ஜெனரல் லீய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர அரசியால இதை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப சோகமா பாத்துட்டு இருக்காங்க அரசரையே. சோ அரசர் முன்னாடி குற்றச்சாட்டு வைப்பாங்கல்ல, ஜெனரல் லீ வந்து இப்படி நம்ம நாட்டுக்கு எதிராக உங்க பதவி பறிக்கிற அளவுக்கு துரோகம் பண்ண பார்த்திருக்காரு, அதுக்கான ஆதாரங்கள்லாம் இதான்னு சொல்ல ஜெனரல் லீ சொல்றாரு, இல்ல இது கண்டிப்பா ஃபேக்கான எவிடன்ஸ்லாம், நான் எந்த தப்புமே பண்ணலன்ட்டு அவர் சொல்ல
மற்ற அமைச்சர்களும் அந்த ஜோவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல இவர் சொல்றதுல நீங்க நம்ப கூடாது, கூடிய சீக்கிரம் உங்க பதவி பறிக்கிறத இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அப்ப அரசர் வந்து அரசி பார்த்துட்டு இருக்காங்க. அரசியும் அரசர் எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்ட்டு ஏக்கத்துல பார்த்துட்டு இருக்க. அப்ப அரசர் என்ன சொல்லிடுறாருன்னா, ஜெனரல் லீ கிட்ட இருந்து அவரோட பதவியை பறிங்க, அதாவது ராணுவத்தோட தளபதியா இருந்திருப்பாங்க, அந்த பதவியை பறிச்சுட்டு இந்த பிரச்சனையை பத்தி இன்னும் விசாரிங்க, அவர் மேல தண்டனை ப்ரூவ் பண்ணா அவருக்கான தண்டனையை நான் அறிவிக்கிறேன்னு சொல்ல, அப்ப அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான நியூஸ் வருது. என்னன்னா எதிரி நாட்டு ஆளுங்க தன் நாட்டு மேல படையெடுத்து வரதா. அரசியோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி அரசர் தான் அப்பாவோட பதவி பறிச்சு தண்டனை கொடுக்குறேன்னு யோசிச்சுட்டாங்க, இதுல பேட்டில் வேற வரப்போதுங்க போது அவங்க அங்க சோகமா இருக்க. அப்ப ஜெனரல் லீ சொல்றாரு, நீங்க என்ன நம்பலன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் நம்ம நாட்டுக்காக போராடி காட்டேன்னு சொல்ல, அப்ப இந்த ஜோ எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு துரோகியை நம்ப கூடாதுன்னு சொல்ல, ஹீரோ இந்த டைம் மாத்தி முடிவு எடுத்துறாரு. என்னன்னா அவர் ஜெனரல் லீயை இப்பயும் நம்பாம, நான் வாக்கு கொடுத்துட்டேன்ல நானே போர் செய்ய போறேன்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப, ஹீரோயினுக்கா கோவமும் வருது, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஆனா இது எல்லாமே இந்த ஜோவோட பிளான் தான். ஏன்னா ஜெனரல் லீ மேல இப்படி ஒரு தவறான அவதூறு பரப்பி விட்டாங்களா. சோ இந்த சமயத்துல போர் பண்ண எதிரி நாட்டு ஆளுங்களை வர வச்சுட்டா ஜெனரல் லீ வந்து ரொம்ப சிறந்த படைத்தளபதி தான். சோ அவரோட தலைமை இல்லாம இந்த அரசர் வந்து கண்டிப்பா தோத்து போயிடுவாரு, அவரை கொன்னலாங்கிற முடிவுல தான் இவன் இந்த பிளானை நடத்திட்டு இருக்கான். சோ அரசர் போருக்கு போற முன்னாடி அரசியை பார்க்கலான்னு போக அவங்க தான் கோவமா இருக்காங்கல்ல, அதனால பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால அசிஸ்டன்ட் கிட்ட மட்டும் ஒரு டாலிஸ்மேன் இவங்களோட பாதுகாப்புக்காக கொடுத்து அனுப்பிடுறாங்க. அப்ப அந்த பாடி கார்டு அரசர் கிட்ட பேசுறாங்க, நீங்க அரசு கிட்ட உண்மையை சொல்ல போறது இல்லையான்னு கேட்க அவரும் இல்லங்கிறாரு. ஒருவேளை என்னால திரும்பி வர முடியாம போனா நீ அரசி கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துருன்ட்டு ஒரு லெட்டரை பாடி கார்டு கிட்ட கொடுத்துட்டு அரசர் சோகமா அங்கிருந்து போக, அப்ப அரசி அரசர் போறத அழுதுட்டே பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அரசரை போருக்கு அனுப்ப சுத்தமா விருப்பம் இல்ல, ஆனா அரசர் இப்படி தான் அப்பாவே சந்தேகப்பட்டுட்டாங்கும் போது அவங்களுக்கு கோபமாவும் இருக்கு. சோ இந்த கஷ்டத்துக்கு இடையில தான் ஹீரோயின் மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப அரசர் போருக்கு கிளம்பிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அரசி அந்த அரண்மனையை சுத்தி சுத்தி நடக்கும் போதும் அவங்களுக்கு அரசரோட நினைப்பு தான் முழுசா வருது. ஆனா அந்த அப்பாவை ஜெயில போட்டிருக்க ஒருத்தங்களை பத்தி அவங்களுக்கு நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க இந்த அரண்மனையை விட்டு போலான்னு நினைச்சாலும் அவங்க அப்பா ஜெயில இருக்காங்கல்ல, சோ அவரை இங்க விட்டுட்டு அவங்களுக்கு போக விருப்பமே இல்ல. அதனால அரசர் அவங்க திட்டிட்டு இருக்க, அப்ப அந்த பாடிகார்டு கோவம் வந்தது. ஆக்சுவலா பாடிகார்டு அரசியோட பாதுகாப்புக்காக ஹீரோ இங்கேயே விட்டுட்டு போயிருப்பாரு. அவர் அரசரோட விசுவாசி தானே, அதனால அவர் அந்த இடத்துல உண்மையை சொல்லிடுறாரு. என்னன்னா அரசர் வந்து ஜெனரல் லீய சந்தேகம் படவே இல்லை, அவருக்கு நல்லா தெரியும் இது கண்டிப்பா அந்த ஜோவோட பிளானா தான் இருக்கும்ட்டு. ஸோ இப்படி ஒரு பேட்டில் கரெக்டா இந்த சமயத்துல வருதுன்னா அதுவும் ஜோவோட பிளான் தான், கண்டிப்பா எனக்கு கொல்றதுக்காக தான் அவன் பிளான் பண்ணியிருப்பான்ட்டு அரசருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஜெனரல் லீ அங்க அனுப்பாம அவரை ஜெயில போற மாதிரி காப்பாத்திட்டு இவர் அங்க போயிருக்காரு. ஏன்னா ஜெனரல் லீக்கு தான் ஆனா அரசை ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அதனாலதான் தான் உயிரை பத்தி கவலைப்படாம ஹீரோ அங்க போயிருக்காரு. இந்த விஷயம் தெரிய அரசு ரொம்ப சாக்காயிரம். இதுல இன்னி அவங்களுக்கு பேரதிர்ச்சியா, இப்ப போர்ல தானே அரசர் இருக்காரு, அவருக்கு காயம் பட்டதே இவங்களுக்கு ஒரு தகவல் வர அரசு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப அடுத்த சீன்ல காட்டினாங்கன்னா நார்மலா தமிழ் சினிமாஸ்ல எல்லாம் நடக்க மாதிரிதான். அரசி கண் முழிச்சோன்னு வைத்தியர் சொல்றாரு, இப்ப அரசி வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதா, ஆனா குழந்தை வீக்கா இருக்கனால அரசி வந்து டென்ஷன் ஆக கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அரசி கேக்குறாங்க அரசரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சான்னு. ஆக்சுவலா அவரோட நெஞ்சில் அம்புப்பட்டதாக இவங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அரசருக்கு என்னாச்சுன்னு இவங்களுக்கு சுத்தமா தெரியல. இதனால அரசு ஃபீல் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தனிமையில இருக்கட்டும், நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்ல, அப்ப அந்த பாடிகார்டு அரசர் இதுக்கு முன்னாடி கிளம்போது சொல்லிட்டு இருப்பார்ல, சப்போஸ் என்னால் திரும்பி வர முடியலன்னா இந்த லெட்டர் அரசி கிட்ட கொடுங்கன்ட்டு அந்த லெட்டரை இப்ப ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் பாடிகார்டு அங்கிருந்து கிளம்ப அந்த லெட்டரை ஹீரோயின் படிக்கிறாங்க. இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் அரசரோட லவ் என்னன்ட்டு ரொம்ப சூப்பரா இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி அரசர் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த இளவரசர் தான்ட்டு. ஸோ அதனால மற்ற இளவரசர்கள்லாம் அவரை ரொம்பவே புள்ளி பண்ணியிருப்பாங்க, அடிச்சு துன்புறுத்திருப்பாங்க. அந்த சமயத்துல அப்ப ஹீரோயின் குட்டி பொண்ணா இருந்திருப்பாள், அவளுக்கு அதை பார்த்து கோவம் வந்து கல்லை விட்டு மத்த இளவரசர்கள்லாம் தாக்கிட்டு அரசரை மட்டும் அங்கிருந்து சேஃபா கூட்டிட்டு வந்து அரசர் கூட பேசியிருப்பாங்க. அப்பயே அரசர் வந்து ஹீரோயினோட தைரியத்தெல்லாம் பார்த்திருப்பாங்க. சோ அப்படி அவங்க பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்துடுறாங்க. அவர் வரத பார்த்தோன்னே ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப ஹீரோயினோட அப்பா இப்படி இளவரசர் யாரோ தாக்கிட்டாங்களான்னு சொல்ல அவருக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை நீ ஏதாவது இளவரசரை தாக்குனியான்ட்டு ஹீரோயினை சமாளிச்சு பாக்குறான். அவங்க அப்பா கண்டுபிடிச்சிடாரு இவதான்
தாக்கியிருக்கான்ட்டு, நீ எப்படி இப்படி பண்ணலாம், ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி அடக்கொடுக்குமா இல்லாம இப்படியா சுத்திட்டு இருப்பேன்னு சொல்ல, அப்ப ஹீரோனுக்கு கோவம் வருது. நான் பொண்ணுங்கிறதுனால ஏன் அமைதியா இருக்கணும், ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா கேள்வி கேட்பேன், இந்த அரண்மனைக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு கூட நீங்க சொல்றீங்க, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப புரட்சியா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஹீரோயினை பார்த்துட்டு தானே இருந்திருப்பாங்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினை பிடிச்சிருக்கும். அதோட தான் காதலிக்கிற பொண்ணு மற்ற பொண்ணுங்கள்ல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டான பொண்ணுங்கிறதுல அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு. அப்புறம் அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த இளவரசர்கள்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த பதவி இவர்கிட்ட வந்திருக்கு. ஆனா இவர் அந்த பதவி ஏற்க சுத்தமா விருப்பம்லன்னு சொல்லியிருக்காரு. ஜெனரல் லீயும் நீங்க தான் இந்த பதவியை கண்டிப்பா ஏத்தாகணும்னு சொல்லிட்டு இருக்க. கூடவே அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, என் பொண்ணை சீக்கிரமா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்ல, அப்ப இளவரசருக்கு சாக்காகுது, என்னது உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனான்ட்டு. ஏன்னா இந்த அரச பதவிக்கு யார் வராங்களோ அவங்க ஜெனரல் லீயோட பொண்ணுக்கும் கல்யாணம் தான் ஆல்ரெடி பேசி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் கூட கல்யாணம் ஆகும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் அரசராகவே சம்மதிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ஹீரோயின் அவங்க லவ் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த லெட்டர் மூலமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசி ரொம்ப அழறாங்க. ஏன்னா தனக்காக ஒருத்தரால இவ்ளோ லவ் கொடுக்க முடியுமான்னு, அரசர் தன்னை இவ்ளோ காதலிச்சு அரசிக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நினைச்சுதான் அரசி ரொம்ப அழறாங்க. ஆனா இப்பதான் அரசருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவர் மேல அம்பு பட்டதுக்கு அப்புறம் அவரோட நிலைமை என்னன்னு இப்ப யாருக்கும் தெரியாதனால அரசி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அவங்க பழையபடி கோர்ட்டுக்கு போலான்ட்டு, அதாவது அவங்க போய் திரைமறைவில் உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி போய் உட்காந்துட்டு அரசர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னு மட்டும் சொல்லலான்ட்டு இவங்க முடிவெடுத்து இப்ப நம்ம அரசி கோர்ட்டுக்கு போக, அப்ப அங்க குறுக்கால அந்த ஜோ வரான். ஏன்னா அவனுக்கு தான் ஆல்ரெடி உண்மையெல்லாம் தெரியும்ல. சோ அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அரசர் கண்டிப்பா திரும்பி வந்திருக்க வாய்ப்பு இல்ல, அரசி தான் உள்ள உட்காந்துருக்க முடியும்ட்டு. அவன் இந்த சமயத்துல அவன் ஆல்ரெடி கலகம் பண்றதுக்கெல்லாம் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான்ல. சோ அந்த படை வீரர்கள் எல்லாம் இப்ப அரண்மனைக்குள்ள அவன் இறக்கி விட, அப்பதான் அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியுது இந்த ஜோ தான் இந்த கலகத்துக்கான முக்கிய காரணமேன்ட்டு. ஆனா இப்ப ஜோ என்ன பண்றானா, இங்க இருக்கிறது அரசரே இல்லைன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதை நான் செக் பண்ண போறேன்னு சொல்ல, அவன் அந்த திரையை விலக்கி பார்க்கலான்னு வரான். ஆனா அதுக்கெல்லாம் பாடி கார்டும் மத்த உண்மையான வீரர்களும் விட மாட்டாங்கல்ல. சோ அவங்கெல்லாம் இப்ப ஜோவோட ஆளுங்க கூட சண்டை போட, இந்த ஜோ அந்த திரையை விலக்கி பார்க்க பக்கத்துல போயிட்டான். அவன் அந்த திரையை விளக்கும் போது அப்ப கரெக்டா நம்ம அரசர் வந்துடுறாரு. அரசர் அங்க பார்த்தோன்னா அந்த ஜோ முகத்தை பார்க்கணுமே, அவன் போட்ட எல்லா பிளானும் சொதப்பிருச்சு. இந்த ஜோ தான் அந்த துரோகின்ட்டு இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்ப ஜெனரல் லீயோட படையும் அங்க வந்துருது. ஏன்னா அரசர் இத்தனை நாள் அந்த ஜோ முன்னாடிதான் ஜெனரல் லீயை நம்பாத மாதிரி ஒரு டிராமா போட்டுட்டு அவரை ஜெயில போட்டிருப்பாங்க. ஆனா ஆல்ரெடி அவங்களோட பிளான்லாம் ஜெனரல் லீ கிட்ட அரசர் சொல்லிட்டாரு. சோ அப்ப ஜெனரல் லீ தக்க சமயத்துல அங்க வர அந்த ஜோவோட ஆளுங்களையும் ஜோவையும் இவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் அரசர் அரசி கிட்ட பேசுறாங்க. அரசு எப்படி கண்ணீரோட பாத்துட்டு இருக்காங்க அவங்கள. அப்பதான் அரசர் சொல்றாரு, அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு டாலிஸ்மேன அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த டாலிஸ்மேனை தான் இவர் அவரோட நெஞ்சுகிட்ட வச்சிருந்திருப்பாரு. அதனால அந்த அம்பு பாயும் போது அந்த டாலிஸ்மேன் ரொம்ப தடிமனானது. அதனாலதான் அரசர் இங்க தப்பிச்சிருக்கவே செய்யறாரு. ஆனா அரசர் காயப்பட்டதை எல்லாரும் பாத்துட்டாங்கல்ல. சோ இதுதான் சரியான சமயம் அரசருக்கு தோணி இருக்கு. அதனால அவருக்கு இந்த மாதிரி காயம் பட்டுச்சுங்கிற தகவல் ஊரெல்லாம் பரவட்டும், அப்பதான் அந்த ஜோக்கும் தெரியும்னு நினைச்சிட்டு இவர் இவ்வளவு நாள் தலைமறைவா இருந்திருக்காரு. அப்பதான் அந்த ஜோ தானா முன்னுக்கு அவன் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான்னு தெரியட்டுங்கிறக்காக தான் அரசர் இப்படிலாம் பிளான் போட்டிருக்காரு. ஆனா அதெல்லாம் அரசி கிட்ட சொல்லல. அதனால மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க மறுபடியும் அங்க ஒண்ணு சேர்றாங்க. ஒரு ஹாப்பியான ரீயூனியன் இங்க நடந்திருக்க. அப்ப அரசி வாமிட் பண்றாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல அரசி பிரெக்னெண்டா இருந்தாங்கன்ட்டு. அதை கேட்கும் போது அரசர் ரொம்ப குசி ஆயிட்டாரு. அரசர் குதிக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவங்க போருக்கு போனாங்கல்ல, அந்த போர்ல படை வீரர்கள் மட்டும் இப்ப முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அரசர் தான் இந்த விஷயமா தலைமறைவா இருப்பார்ல. அந்த போர்லயும் இப்ப இவங்க நாடு ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போகுது. ஒரு பக்கம் பாடி கார்டுக்கும் அந்த அசிஸ்டன்ட்டுக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல, அவன் அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு பூவெல்லாம் கொடுத்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அரசரை காட்டினாங்கன்னா அவர் சும்மாவே ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பதான் இவங்க பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் மறுபடியும் ரீயூனைட் ஆயிட்டாங்கல்ல. சோ அரசரும் அரசியும் அதே காதலோட அவங்க வாழ்க்கை பயணத்தை தொடர மாதிரி இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த டிராமாவை பத்தின உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இனி அடுத்து எந்த டிராமா போடலாம், மூவி போடலான்ட்டு உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான டிராமா அல்லது மூவி எக்ஸ்பிளனேஷனில் சந்திப்போம்.